ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோகுலர் ஹஸ்பண்ட் பார்ட் 23 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு வழியாக வாயின் வந்து 3 மாதம் தான் உன் கூட இருப்பேன், நீ நல்லா நடந்துக்கிட்டா உன் கூட இருப்பேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பா. அவனும் சரி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஸோ அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ தான் பார்ட் 23. இங்கே பாரு, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்கிட்ட வந்துட்டே இருக்க, இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ. சரிடி, வரலடி, தாவலடுக்கு தான் வந்தேன். நீ ரொம்ப யோசிக்காத என்ன. ஆ, உனக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே பச்சை குழந்தைன்னாங்க. நீ பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா நல்லா ஆய், இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஆ, பேசலை உன்கிட்ட பேச தான் முடியுமா என்ன? ஓடி போ, எனக்கு தெரியும், நீ போ. இது என் ரூம்டி, நீ தானே சொன்ன இது நம்ம ரூம்னு. அப்போ எனக்கும் இதில் பங்கு இருக்குது, நான் இங்கே தான் நிற்பேன், உனக்கு என்ன வந்துச்சு போ அப்படின்னு ஜங்குக்கு துரத்தி விட்டுருக்கா. ஜங்குக்கு சிரிச்சுட்டே ஓடி அப்படின்னு அங்கேருந்து கீழே போகிறான். ஸோ வாயனுக்குமே இந்த வீட்டை அப்படி சுற்றி முற்றி பார்க்குறா. அந்த பொருள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் அவளுக்கு வருது. இருந்தாலும் என்ன எதுன்னு தான் செய்ய தெரில. அப்படியே எல்லாத்தையும் பேன்னு பார்த்துட்ருக்கா. அப்போ நம்மளும் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்கோம். இவன் என் புருஷன் தானா? என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இவன் என் புருஷனா? உண்மையாகவே நான் தானே இது? உண்மையாகவே என் புருஷன் தானா? போட்டெல்லாம் எடுத்துருக்கோமே. இவ்வளோ மாஃபிங் பண்ணி வச்சுருப்பாங்களோ? அதெல்லாம் வச்சுருக்க மாட்டானுங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையாக புருஷன் தான் போலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, இவ்வளோ அழகான புருஷன், இவனை நம்பவே வேண்டாமான்னு தெரில. நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு எத்தனை நாள் உனக்கு பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்க. எனக்கு தான் அது சரி தெரில, மக்காந்துருக்கேன். சரி விடு, என்ன பண்ணுறது அப்படின்னு வாயனும் கீழே வரா. கீழே வந்து அந்த மெயிலெலாம் வாயனை விழுந்து கவனிக்கிறாங்க. என்ன மேடம் வேணும்? ஜூஸ் வேணுமா, இல்லை காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை மில்க் ஷேக் போட்டு தரவா, இல்லை சாப்பாடு எது வேணுமா, இல்லை சிக்கன் வேணுமா, இல்லை ஃபிஷ் வேணுமா, இல்லை மட்டன் வேணுமா? எதுவும் வேணாம். ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்குது மேடம், எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பாட்டுக்கு டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்க. ஜங்குக்கு ஒரு கால் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அண்ணன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வாயினை கிடச்சிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அண்ணி என் அப்பாலாம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். வாயன் நல்லா உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்கா. அவளை பார்த்துட்டே, என்ன மேடம் பண்ணுறீங்க? அச்சோ, பார்த்துட்டானே, சமாளிப்போம். அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன் உனக்கு கண்ணு தரலையா? தெரியுது, சாப்பிடு. ஆனால் வாயில் ஒட்டியிருக்கு, அதை தொட. சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே ஐஸ்கிரீம்னே அப்படியே அப்பிடாத வாயில். ஸ்பூனில் ஒன்றா எடுத்து சாப்பிடு, யாரும் பிடிங்கிற மாட்டாங்க அப்படின்னு டிஷ்யூவை எடுத்து அவனே வாயோட வாய் ஃபுல்லாக தொடச்சி விட்றான். வாயனும் தெரியும் அப்படின்னு அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. ஜங்குக்கு அவளையே பார்த்துட்ருக்கான். எதுக்கு என்னையே பார்க்குறான்? உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? அப்புறம் எதுக்கு ஏதோ நான் உங்ககிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி பேனை பார்த்துட்ருக்க? ஏன் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது, நிச்சயமாக பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது, சத்தியமாக பார்க்கக்கூடாதா? அடே, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக பார்க்கக்கூடாது, சத்தியமாக பார்க்கக்கூடாதா? எத்தனை கொஷின் கேட்டுட்ருப்ப? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், புரியுதா? புரியுது. நல்லது. உனக்கு வேணும்னா அதோ அந்த அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க, வேணும்னா கேளு, அந்த அக்கா கொடுப்பாங்க, வாங்கி தின்னுக்கோ அப்படின்னு வாயின் படுக்க சாப்பிட்டுட்டு, நல்லாயிருக்கு, இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஸ் தான் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது? என் புருஷன் சொல்கிறான். இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும் போது கரெக்டாக ஜங்குக்கோட அண்ணா அண்ணி அண்ட் மாமனார் எல்லோரும் வந்துட்டாங்க. வாயனை பார்த்தது எல்லோரும் கட்டி பிடிச்சி நல்லா இருக்கியாமான்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. வாயனுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருனே தெரில. பேன்னு ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு சாவடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இதில் அண்ணி வேற, என்ன வாயன் முன்னாடியாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த, இப்போ என்ன இவ்வளோ சப்ப ஃபிகராக இருக்க? என்னது சப்ப ஃபிகரா? என்ன யாருனே தெரிலையே, ஏதோ மேனாமணிக்கு மாதிரி இருக்கா, பாடு வந்து பேசிகிட்டு இருக்கா. உடனே பிள்ளைய ஆண்டவா. அது என்ன பேசவே மாட்டேங்கிற? என்னை பார்த்தது அப்படி ஷாக்காக நின்றுட்டுருக்க.
என்ன ஆச்சு உனக்கு? எங்க தான் போய் தொலைஞ்ச இத்தன நாளா? ஜங்குக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னான். இப்படியா போறது? கொஞ்சமா சொல்லிட்டு போ வேண்டாமா? சொல்லிட்டு போணுமா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இவ யாருன்னே தெரியல. இவட்ட நான் என்னத்த சொல்லிட்டு போறது அப்படின்னு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது தான், அண்ணன் பார்த்துட்டு, "என்னாச்சு ஒயன்? இவ்ளோ தூரம் இவ பேசிட்டு இருக்கா? நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க?" அ "நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா?" "சொல்லுமா ஒயன் சொல்லு. யாரும் இங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க." "இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீங்க 3 பேரும் யாருன்னு சத்தியமா ஞாபகம் இல்ல. ஏன் இவன் என் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனே யாருன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்க பேசுறது, பண்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. எல்லாரும் என்னது? அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்க. ஜாங்குக்கு தான் உட்கார வச்சு, இந்த மாரி அவளுக்கு ஏதோ மெமரி லாஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும், என்னது? இது வேறயா? அப்படின்ற மாரி இருக்கு. இருந்தாலும் ஜங்குக்கோட அப்பா வான்கிட்ட போய் தனியா, வாயன் உன்கிட்ட பேசணுமா கொஞ்சம் தனியா? ஆ இதோ வரேன். நான் யாருன்னு தெரியுதா? சாரி தெரியல அங்கிள். அங்கிளா? என்ன எப்பயுமே நீ மாமா மாமான்னு உரிமையா தானே கூப்பிடுவ. இப்ப நான் அங்கிள்னு கூப்பிடுற? மாமாவா? அப்படின்னா நீங்க என் வீட்டுக்காரரோட அப்பாவா? ம். ஆமா. உன் வீட்டுக்காரனோட அப்பா தான் நானு. சங்குக் என்னோட 2வது பையன். பையன் அந்த உட்காந்துருக்கான்ல, அவன் தான் அதான் அவனோட ஒய்ஃப். ஓகே, ஓகே. அப்படின்னு. அப்போ அத்தை? அத்தை இறந்துட்டாங்கம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நான் மேரேஜ் ஆன அப்பமேவா? இல்லைம்மா, ஜங்குக் ஸ்கூல் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓகே. எப்படி? உடம்பு சரியில்லாம. ஆ. வாயின் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லலாமா? ம் சொல்லுங்க. நீ முன்னாடி எப்படி இருந்தேன்னு உனக்கு சொல்லணும்னு நான் நினைக்கல. அது சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா முன்னாடி இருக்கிறத விட நீ இப்போ பெட்டரா இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ரொம்ப சைலண்ட்டாக இருப்ப. இப்போ கொஞ்சமாவது உன் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது. முன்னாடி அது தெரியவே தெரியாது. ஒரு மாதிரி டல்லாகவே இருப்ப. பட் ஜங்குக்கு நீ நல்லா பார்த்துப்ப. ஆனால் இப்போ உன் ஃபேஸில் அந்த பிரைட்னஸ் தெரியுது. பட் நீ ஜங்கு கூட சந்தோஷமா இருப்பியா இருக்க மாட்டேங்கிறதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட விருப்பம். அதை நான் தலையிட விரும்பலை. ஆனால் நீ இல்லாத இந்த கொஞ்ச நாள் ஜங்குக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா? என் பையன் இந்த மாதிரி இருந்து நான் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன்னா அவன் அம்மா இறந்தப்போ 1 இயர் அவன் ஸ்கூலுக்கு போகாமல் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான். அம்மா வேணும், அம்மா வேணும். அப்போது ஒரு கொஞ்சம் மெச்சூரான வயசு தான். பட் இருந்தாலும் அவனுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல. இப்பயும் அவன் அப்படி தான் இருக்கான். நீ போனதுலேருந்து எங்கெங்கமோ தேடி அலைஞ்சான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், எவ்வளவோ பண்ணான். நீ கிடைக்கல. ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணான். உண்மையை சொல்லணும்னா ஜங்குக்கு உன்னை உண்மையாகவே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் உன்னை எதுக்காண்டி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினான்னு எனக்கு தெரியலை. அது ட்ராமாவாக இருக்கலாம், என்னனாலும் இருக்கலாம். பட் ஜங்குக்கு உன் மேலே ரொம்ப சீரியஸாக இருக்கான். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ எனக்கு ஞாபகம் வருது, வரல, அது 2வது. இப்போது இருக்கிற இந்த லைஃப்பை நீ ஏற்றுக்கோ. ஜங்கு கூட சந்தோஷமாக வாழு. ஜங்கு கெட்ட பையன்லாம் கிடையாது. அதுக்குன்னு அவன் நல்ல பையனும் நான் சொல்ல மாட்டேன். அவனை சந்தோஷமாக பார்த்துப்பான். நீ அவன் கூட இருந்தா ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நான் நிம்மதியாக இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியாம்மா? எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸாக இரு. லைஃப் போகிற மாதிரி போட்டும். உனக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே அங்கிள். சாரி மாமா. இந்த வார்த்தையை உன் வாழ்ந்துக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். வாயனும் பேசி முடிச்சுட்டு, இப்போ இவங்க முன்னாடி நான் எப்படி பிஹேவ் பண்ணும் தெரியலையே. சரி ஏதோ வரதா பண்ணும் அப்படின்ற மாதிரி வாயன் படுக்கு சும்மா நின்றுட்டுருக்க. ஜங்குக்கு தான், எதுக்கு நின்றுட்டுருக்க, இங்கே வந்து உட்காரு. ஆஹா இல்லை இல்லை, நான் நிற்கிறேன். அம்மா நீங்களாம் லஞ்ச் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் வேணா போய் ஏதாவது சமைக்கட்டுமா? வாயன், உனக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சுல, உனக்கு என்ன சமைக்க தெரியும்? இல்லைக்கா, எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. செஃப்பே உள்ளே இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணி சமைச்சு கொண்டு வருவாங்க. நீ ஒன்றும் சமைக்க வேணாம், இங்கே உட்காரு. என்ன இந்த பொம்பளை எவ்வளோ திமிரா பேசுகிறா அப்படின்னு வாயனுமே சரி அப்படின்னு உட்காரும்போது ஜாக்கு கூட அண்ணாலாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு வாயன்கிட்ட. வாயனும் சரி மாமா சரி மாமா நல்லா மண்டிய ஆட்டுறா. ஒருவேளை அவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு வாயனை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. வானுக்கு இப்போ தான் ஹப்பாடான் இருக்கு. ஜாங்குக்கு அப்படியே வாயனை பார்த்து,
என்ன அவங்க வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிற? பின்ன அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. திருப்புன்னு வந்து நின்னாங்கன்னா, முழிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க? ஆ, நல்லா தாண்டி பேசுற. நல்லா பேசவே மாட்ட. அப்படியே அமுக்குனி மாரி இருப்ப. அப்ப வாயி வாயி வாயி. ஆ, வாயெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கா இல்ல? சரி விடு. ஆ, ஒரு நிமிஷம். என்னடி? அது உண்மையாவே உங்க அண்ணி தானா? ஏன்டி? ஏன் அப்படி கேட்குற? இல்ல, நான் நோட் பண்ணத வச்சு சொன்னா, உங்க அண்ணிக்கு உங்க அண்ணன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட விட, உங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமோ? ஏய்! சாரி சாரி, நான் தப்பாலாம் சொல்லல. நான் பார்த்தத வச்சு சொல்றேன். பிகாஸ் அவங்க வந்து உட்கார்ந்ததுலேருந்து உங்களையே ஓரக்கண்ணால பார்த்த மாரி இருந்தது. அண்ட் உங்ககிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ண மாரி இருந்தது. அண்ட் சம்திங்ஸ் நெறையவே இருந்தது. என் கணிப்புப்படி நீங்க 2 பேரும் எக்ஸ் லவர்ஸோ அப்படின்னு கரெக்ட்டா கேட்டா, ஜாங்குக் அப்படியே திரும்பவும் ஷாக் ஆகி நிக்கிறான். இதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டும் கேட்டிருந்திருப்பா. இப்பயும் கேட்குறாளே எப்புட்றா? அப்படின்ற மாரி தான். ஜாங்குக் அப்படியே ஷாக் ஆகி நிக்கும்போது, இப்ப எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? அப்போ அது உண்மதானா? நான் கரெக்ட்டா கெஸ் பண்ணேனா என்ன? எப்புட்ரி? எப்படி கரெக்ட்டா சொன்னேன்? அதானே பார்த்தேன். ஹ! அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லவ் இருந்திருக்கு. அப்படிதானே? ஏய் பைத்தியக்காரி! நான் முன்னாடிலாம் எப்படி சொல்றது? பொண்ணுங்க இருக்க மாட்டேன்டி. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீயே கதின்னு கிடந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான்லாம் வேற மாரி. ஓ! அப்போ நீங்க ப்ளே பாயா? ஏன்? உனக்கு என்ன பார்த்தாலே தெரியலையா? தெரியுது தெரியுது. அதான் கேட்டேன். ம். அப்போ உங்களுக்கு எக்ஸ் லவர் இருந்திருக்கு. நெறைய கேர்ள்ஸ் கூட பேசுவீங்க. அப்படிதானே? இப்போ எதுக்கு நீ வேற மாரி கேட்குற? ஆ? இப்படிலாம் கேட்கக்கூடாது. என்னை பத்தி உனக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் மறந்து போச்சு. பின்னாடி என்ன தெரிய போகுதுங்கிறது தான் மேட்ரே இருக்கு. என்கிட்ட ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். வாழை வெட்டிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஜங்குக் பார்க்குறான். எது? வாழை வெட்டிருவியா? அடி பாவி! அப்படின்ற மாரி அவளை பார்த்துட்டு இருக்கா. அவளும் சிரிச்சுட்டே போறா. ஜங்குக்கும் சிரிச்சுட்டே போறான். பட் இந்த விஷயம் எல்லாமே மியாக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவள் ஃபோனில் கையாமையா அவங்க அண்ணன்ட்ட கத்திட்டு இருக்கா. அது எப்படி வாங்கின்னு வரலாம்? அதான் இப்போ தான் லைஃப் விட்டு போயிட்டாலே இப்போ எப்படி வரலாம்? அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஏதோ அவள் பொண்டாட்டி மாதிரி கத்திட்டு இருக்கா அவங்க அண்ணன். ஜி வாய மூடு. ஓவரா சீன் போடாத. இங்கே பாரு. இதுக்கடுத்து நீ ஒயனை பார்க்க போகிறேன். ஜங்குக்கு எனக்கு தான் வேணும் அப்படின்னு தேவையில்லாத நான்சென்ஸை க்ரியேட் பண்ண போனேன்னு வச்சுக்கோயேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதை இருக்காது உனக்கு. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். குழி தோண்டி புதைச்சிரும் பார்த்துக்கோ. ஒழுங்காக வாழை சுட்டிட்டு ஹாஸ்டலில் தங்கி படித்து முடிக்க வெளியே பாரு. உன் வார்டன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உன்னை ஹாஸ்டலை விட்டு வெளில வரவே விடக்கூடாதுன்னு. அதை அவங்க பார்த்துப்பாங்க. நீ வந்துடாத. வந்தேன்னா அவ்வளோதான். என் கையில் மட்டும் மாட்டோன்னா கண்டிப்பாக உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு அவங்க அண்ணன் செம்மையாக மாட்டி விட்றான். மியாக்கா ஸோ இந்த ஒன் எதுக்கு திருப்பி வந்தா அப்படின்னு தான் இருக்குது. அவள் அதை காதலே வாங்கலை. காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜங்குக்கு தான் கால் பண்ணுறா. ஜங்குக்கு இவள் காலை பார்த்ததும், இவன் நம்பரை பிளாக்ல போடணும்னு தேடிட்டே இருந்தேன், கிடச்சிருச்சு, இந்த போட்டுறேன் அப்படின்னு உடனே காலை கட் பண்ணி பிளாக்ல போட்டுட்டான். அவள் அடுத்து கால் பண்ணுறா. பிளாக்னு வந்ததும் அவளுக்கு அப்புறம் தான் மண்டையெல்லாம் அப்படியே பிச்சுக்கலாமோன்னு இருக்குது. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏன்னு கத்திட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கு சிரிச்சுட்டே வாயனை பார்த்துட்டு இருக்கா. வாயனா வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற மாதிரி வாயின் நல்லா கார்டன் ஏரியாலாம் அழகாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அது இங்கே இருக்க மேடு தான். இந்த செடியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே. இதெல்லாம் நீங்கள் நட்டி வச்சது தான். இங்கே போனதுலேருந்து ஜங்குக் சார் தான் நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா பார்த்து இதை வளர்த்து விட்டாரு. அப்படியா? ம், ஆமாம். ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கம்மா. உங்கள் ஜங்குக் சார் எப்படி? எங்கள் ஜங்குக் சார் எப்படின்னா புரியலிங்களே. இல்லை, என்னை ரொம்ப லவ் பண்ணாரோ கல்யாணம் ஆன புதுசில்? அது எப்படி சொல்கிறது? நீங்கள் இல்லாமலே இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட அடிக்கடி கோவப்படுவார். அதே நேரம் உங்கள் கூடயே இருப்பார். நீங்கள் அப்படியே அவரை முந்தானையில் முடிச்சு வச்ச மாதிரியே தான் சுற்றுவீங்க. ஆ, ஆமாம். அண்ட் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எது? எங்கள் 2 பேர்கிட்டையுமா? ஆமாம்.
என்னது அது? ஐயோ! அதை நான் எப்படி சொல்கிறது? இல்லை பரவாயில்லக்கா, நீங்கள் சும்மா சொல்லுங்கள், நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. எனக்கு சொல்கிறது கூச்சமாக இருக்கே. கூச்சமாக இருக்கா? அப்படி என்ன இருக்கும்? புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதான் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பீங்க. அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் சார் தினமும் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட பண்ணிகிட்டே இருப்பார். என்னது பண்ணிகிட்டே இருப்பானா? அதாவது அம்மா ஹக்கு கிஸ் அந்த மாதிரி சொன்னம்மா. ஆ சரி சரி. தினமும்மா பண்ணுவோம்? தினமுமாவா? உங்களை பிடிச்சி முத்தம் கொடுக்காம ஜங்குக் சார் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். ஷாப்பிங் போனாலும் சரி, இல்லைன்னா வெளியே போனாலும் சரி, இல்லை வேலை விஷயமா போகிறதாலும் சரி, உங்களை பார்க்காம ஜங்குக் சார் போகவே மாட்டார். அதுவும் உங்களுக்கு கிஸ் கொடுக்காம நகரவே மாட்டார். எங்கள் முன்னெல்லாம் கொடுத்துருக்காரு. எங்களுக்கெல்லாம் அப்படி ஷையாக இருக்கும். அப்போ நான் ஷையாவேனா? நீங்கள் ஷைலாம் ஆக மாட்டீங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வேறையா அப்படின்னு வாயன் அப்படியே அதை யோசிச்சுட்டே நடந்து வரும்போது, எதுக்கு ஜங்குக்கு வரான்? ஜங்குக்கை பார்த்தா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஐயோ! இவன் உனக்கு புருஷன் சொல்கிறாங்க, இவன் வேறு எதுக்கு வரான்? நமக்கு வேறு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் டப்பு டப்புன்னு துடிக்குதே. ஒருவேளை அவனை லவ் பண்ணியிருப்பனோ? ஒன்றும் தெரிலையே. கடவுளே ஈஸ்வரா காப்பாற்று அப்படின்னு வாயன் பாட்டுக்க. அது ஐயோ என்னன்னு சொல்கிறது? ஏய் ஆ ஏய் செல்லம் இங்கே வா. என்னது செல்லம்மா? என்னையா கூப்பிட்டான்? ஏய் உன்னை தாண்டி உன்னதான் செல்லம், இங்கே வா. ஆ உன்னை தான் ஹனி கூப்பிட்டேன், வாடி. என்ன செல்லன்றான், இப்போ ஹனின்றான். அடுத்து என்ன கூப்பிட போகிறான் அப்படின்னு அவள் பேன்னு பார்த்துட்ருக்க. குக்கா கட்டுப்பாயிருச்சு, வந்து கையை பிடிச்சி இழுத்து. ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கேன், வரமாட்டியா? என்ன என்ன கை 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 பிடிச்சி. சரி சரி, போஸெல்லாம் பிடிக்கல. என்ன லஞ்ச் சாப்பிட்டே நல்லா இருந்துச்சா? சரி நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், வா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? நானே ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் டி. அப்படியா? நான் கூட பணக்கார வீட்டு பசங்களாம் சும்மா திண்டு திண்டு தூங்குவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி பையன் நினச்சா நீ ஒரு சைக்காலஜிஸ்டா? ஹாஸ்பிட்டலில் உனக்கு இருக்கா? எல்லாம் இருக்குது. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ண தெரியுமா? எங்கே? பீச்லையா? இல்லை பார்க்லையா? இல்லை ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்லையா? இல்லை ஏதாவது ஃப்ளவர் கார்டன்லையா? அங்கே தான் மீட் பண்ணோமா? ம் ஆசையை பாரு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் எங்கே மீட் பண்ணோம்? என்னோடய ஹாஸ்பிட்டலில் தான். இது மென்டல் ஹாஸ்பிட்டல்லையா? நான் ஒரு சைக்காலஜிஸ்டி, 2 ஒன்று தான் அப்படின்றா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சி லேட்டர், பை.